எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த உண்மையா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னை நம்பி கொடுத்ததை அவர் வரும் வரை நான் செய்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும். மறுபடியும் சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும். அப்பா, என்னை நம்பி நீங்க கொடுத்த பொறுப்பை நீங்க வர வரைக்கும் உண்மையை செய்யணும் ஆண்டவரே. தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுதான் பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுதான் பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அர்ப்பணிப்போடு அம்மாவை பார்த்து, பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் தனியாவே. நன்றியப்பா. திருவயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் தனிந்து கொண்டார். அவர் சமூகமதில் தங்கி அவருடனே ஆடி பாடியே வாழ்ந்திடும். அப்பா, உங்களோடு கூட அவர் சமூகமதில் தங்கி அவருடனே ஆடி பாடியே வாழ்ந்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுதான் பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுதான் பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். நன்றியோடு சொல்லுவோம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியும்? என்னுடைய இருதயத்தின் சொந்தமா இயேசு இருக்கிறார். இந்த உலகத்துல என்னுடைய இருதயத்துக்கு நெருக்கமானவர் ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு நிலைமையும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாதப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எந்த நிலைமையில நான் உங்க விட்டு தூர போக கூடாது தகப்பனே. என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க. பிள்ளைங்க மகிமையோடு குடும்ப பாடினாங்கப்பா. அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. உடைய கிருபைக்காக, அபிஷேகத்துக்காக நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை அனலாய் மாற்றும். எல்லா கனமும் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் யாவரும்